நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பலன் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி நடிகை வனிதா விஜயகுமார் எழுதி இயக்கி நடிக்கும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்து இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா. நடிகை வனிதா விஜயகுமார் எழுதி இயக்கி நடிக்கும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்து இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது. வனிதா பிலிம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் ராபர்ட், வனிதா விஜயகுமார், சீமன், ஷகிலா, கணேஷ், ஆர்த்தி கணேஷ், பவர் ஸ்டார் சீனிவாசன், செல்வ், தாமு, கும்தாஜ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். டி. ராஜபாண்டி, விஷ்ணு ராமகிருஷ்ணன், டி.ஜி. கபில் இணைந்து ஒளிபரப்பியிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். பாலகுரு படத்தொகுப்பு பணிகளை மேற்கொள்ள ஃபேமிலி என்டர்டெய்னராக தயாராகியிருக்கும் இந்த படம் தயாராகியிருக்கும் இந்த படம் திரைப்படத்தை வனிதா பிலிம் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் ஜோவிகா விஜயகுமார் தயாரித்திருக்கிறார். ஜூனில் வெளியாகும் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் நடிகர் அன்பு, மயில்சாமி, நடிகை பாத்திமா பாபு, கணேஷ், பவர் ஸ்டார் சீனிவாசன், அம்பிகா, பிரவீன் லால், வாணி, ஷகிலா, தனஞ்சயன், வசந்த பாலன், ஸ்ரீகாந்த் தேவா, வனிதா விஜயகுமார், ஜோவிகா விஜயகுமார், தயாரிப்பாளர் மதியழகன், கலன், ஷர்மிளா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் இயக்குனர் வசந்த பாலன் பேசும்போது, வனிதா மேடம் நடிப்பதற்கு வருகை தந்த தருணத்தில் இருந்து தொடர்ந்து அவர்களை பார்த்து வருகிறேன். அவருடைய போராட்டம் மிகப்பெரியது. ஒரு பெண்ணாக அவர் எதிர்கொள்ளும் சவாலும் பெரியது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சமூகம் அவர் மீதான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறது. இதையும் நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன். நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் அவரும் இடம்பெற்று அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றி பல விவரங்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது அவர்கள் கண்ணீர் வடித்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்றும் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்ணை ஒடுக்கப்பட்ட சமூகமாகத்தான் பார்க்கிறோம். தொடர்ந்து அப்படித்தான் நடத்தி கொண்டு வருகிறோம். ஒரு பாலினமாக அவர்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அவர்கள் என்ன உடை அணிந்தாலும் என்ன செய்தாலும் அது குறையை கண்டுபிடிக்கிறோம். அது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நுழைக்கிறோம். எல்லா விஷயத்தையும் திணித்து பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது போன்ற ஒரு இடத்தில் இருந்து வனிதாவின் போராட்டம் மிகப்பெரியது. இங்கு பெண்களுக்கான குரலை பெண்களே உயர்த்த வேண்டிய நிலை உள்ளது. அதிலும் திரைப்படத்துறையில் இருந்து கொண்டு அவர் நடத்தி கொண்டிருக்கும் போராட்டம், அதிலும் இங்கு அவர் இயக்குநராக அமர்ந்திருப்பது பெருமையான விஷயம். ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு அவரிடம் கதை உள்ளது. இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக ஆணாதிக்க சமுதாயம். இங்கு பெண்கள் கதை சொல்ல வர வேண்டும் என விரும்புகிறேன். தற்போது ஹேர் ஸ்டோரிஸ் என்று ஒரு பதிப்பகம் இருக்கிறது. இந்த பதிப்பகம் 100 பெண்களின் கதையை சொல்ல தொடங்கி இருக்கிறது. பெண்கள் இயக்குநராக தங்களது கதையை சொல்ல வேண்டும். அது ஒரு புதிய கதையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்படத்தின் முன்னோட்டத்தை பார்க்கும்போது பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படமாக தெரிகிறது. இந்த படம் வெற்றியை அடைய மனமாற வாழ்த்துகிறேன் என்றார். அன்றைக்கு அம்பிகா பேசும்போது, திரைப்படத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று யோசித்து பார்த்தேன். இயக்குனர் வசந்த பாலன் இப்படத்தின் டைட்டில் தனக்கு பிடித்திருப்பதாக சொன்னார். அந்த டைட்டிலை தேர்வு செய்து நான் தான். இது தொடர்பாக வனிதா பேசிய போது, ஏன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இருக்க வேண்டும், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டராக இருக்கக்கூடாதா என்றேன். அதனால் தான் ஒரு சந்தோஷம். படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டத்தை பார்த்தேன். பொழுதுபோக்காக இருக்கிறது. இப்போது இந்த சூழலில் ஒரு படத்தை தயாரிப்பது, இயக்குவது என்பதெல்லாம் கடினமான ஒரு விஷயம். அதை துணிச்சலாக வனிதா விஜயகுமார் செய்திருக்கிறார். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேசும்போது, இந்த மேடை கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது. கவர்ச்சிகரமான பெண்களுக்கு மத்தியில் நானும் இருப்பதால் என்னுடைய கவர்ச்சியும் ஒரு 1% அதிகரிக்கும் என நினைக்கிறேன். வனிதாவை பற்றி இயக்குனர் வசந்த பாலன் அழகாக குறிப்பிட்ட வனிதாவின் செயல்பாடுகளிலும் பேச்சுகளிலும் அவர் உள்ள தன்னம்பிக்கையை பார்க்கிறேன். நம்பிக்கையும் அவர் வாழ்வதையும் பார்க்கிறேன். அவர்கள் தனக்கு பிடித்தது போல் வாழ்கிறார்கள். சினிமாவில் அவர் பல தோல்விகளையும் வெற்றிகளையும் சந்தித்திருக்கிறார். அதையெல்லாம் கடந்து இந்த வெற்றிகரமான பெண்மணியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ் 240 படங்கள் வெளியாக இருக்கிறது. அது 2 பேர் மட்டுமே பெண் இயக்குனர்கள். இந்த தருணத்தில் நிறைய பெண் இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு வர வேண்டும் என விரும்புகிறேன் என்று தனஞ்சயன் பேசினார். அடுத்து நடிகை பாத்திமா பாபு பேசும்போது, நடிகை வனிதா விஜயகுமாரை 18 வயதுக்கு முன்னதாகவே எனக்கு தெரியும். நாங்கள் இருவரும் ஒரே உடற்பயிற்சி கொடுத்து உடற்பயிற்சி மேற்கொண்டவர்கள். இவர் எப்போதும் மற்றவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். சுற்றத்தார்கள், நண்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதால் நினைக்கும் ஒரு நபர் அவர். அவருடைய இந்த எண்ணம் என்னை வியக்க வைத்தது. ஜோவிகா விஜயகுமார் பேசும்போது, இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் தயாரிப்பாளர் நிற்க வைத்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். நான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன். இதற்காக விஜய் டிவி மற்றும் ஹாட் ஸ்டாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் மதியழகன் பேசும்போது, தம்பிகள் பாலா அண்ட் சதீஷ் இருவரும் இணைந்து ஸ்ரீனிக் புரொடக்ஷன்ஸ் எனும் பட நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்துக்கு ஆலோசகராக நான் பணியாற்றுகிறேன். அவர்கள் மாதத்திற்கு ஒரு படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் முதல் படம் தான் வனிதா விஜயகுமார் மிஸ்ஸஸ் மிஸ்டர். ஜோவிற்காக தான் இப்படத்தில் இணைந்தோம். நாங்கள் அனைவரும் ஜோவிகாவிற்கு சகோதரர்கள். நான் இந்த திரைப்படத்தை 3 முறை பார்த்து விட்டேன். படம் நன்றாக இருக்கிறது. கடைசி 20 நிமிடம் சுந்தர்சி படம் போல காமெடியாக இருக்கிறது என்றார். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா பேசும்போது, இதுவரை 130 படங்களுக்கு மேலாக பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் வனிதா விஜயகுமாருடன் இணைந்து பணியாற்றியது சவாலாக இருந்தது, மறக்க முடியாததாக இருந்தது. இந்த திரைப்படத்தில் ராபர்ட், மாஸ்டர், வனிதா விஜயகுமார், ஜோவிகா என 3 டான்கள் இருக்கிறார்கள். இதில் ஜோவிகா தேர்வு தான் இறுதியானதாக இருக்கும். இந்த சிறிய
சிறிய வயதில் அவருக்குள் அபார இசைத்திறமை இருக்கிறது. இதற்கு அவருடைய தாத்தா பாட்டி தான் காரணம். அவருடைய ஆசி அவர்களுக்கு இருக்கிறது என்றார். சதீஷ் பாலா பேசும்போது, நாங்கள் இரட்டையர்கள் அல்ல, மூவர். மதியழகன் சொல்வதை செய்கிறோம். தயாரிப்பாளராக அறிமுகமாக இருக்கும் ஜோவிகாவிற்கு விரைவில் கதாநாயகி அறிமுகமாவார்கள் என எதிர்பார்க்கிறேன். அதற்கும் எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். வெளிநாட்டில் நல்ல பிதா படத்தை மதியழகனுடன் நடித்து வருகிறேன். இந்த இயக்குனர் அனிதா விஜயகுமார் பேசும்போது, இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிதா படத்தை மதியழகனுடன் நடித்து வருகிறேன். அந்த படத்தின் மூலம் அறிமுகமானவர்கள் தான் பாலம் சதீஷும். அனைவருக்கும் சினிமா நேசிப்பதால் இப்போ நாங்கள் நண்பர்களாகிவிட்டோம். அம்மாவிற்கு பிறகு அம்பிகா, ஷகிலா ஆகிய இருவரை தான் அம்மாவுக்கு நிகராக பார்க்கிறேன். ஷகிலா இந்த படத்தில் எடுத்துக்கிறார். என்னை இயக்குவது அம்பிகா தான். இந்த படம் தொடர்பான பணிகள் எதுவாக இருந்தாலும் அம்பிகா அக்காவோட அனுமதி வாங்கிவிட்டு தான் செய்தேன். இன்று வரை பல தருணங்களில் எனக்கு ஆதரவாக செயல்படுபவர் அம்பிகா அக்கா தான். வெளிநாட்டில் அனைவரும் ஒரே இடத்தில் தங்கி பணியாற்றினோம். இந்த அனுபவம் மறக்க முடியாதது. நல்ல வஸ்தபான் படங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகை. அவருடைய எழுத்துக்கும் நான் மிகப்பெரிய ரசிகை. அவர் இயக்கத்தில் வெளியான அநீதி திரைப்படத்தில் எடுத்திருந்தேன். அவருடைய எளிமை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவரிடமிருந்து மனித நேயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இயக்குனர் பி. வாசாடும் பொண்ணு வீட்டுக்காரன் உள்ளிட்ட பல படங்கள் உதவியாக நான் பணியாற்றியிருக்கிறேன். அந்த தருணத்திலேயே என்னிடம் திறமை இருக்கிறது என்று கண்டுபிடித்து பாராட்டியவர் பாத்திமா பாவா அக்கா. அவர்களுக்கு நன்றி. ஜோவிகாவின் தயாரிப்பில் நான் ஒரு திரைப்படத்தை இயக்குவேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. ஜோவிகா கதாநாயகியாக அறிமுகமாகிறார். அவர் 2 படங்களில் நடிப்பதற்கான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருக்கிறார். தெலுங்கில் சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்த சுமந்த் ஆர்ட் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் M.S. ராஜு ஜோவிகாவை அறிமுகப்படுத்துகிறார். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு ஜூன் மாதம் முதல் தொடங்குகிறது. வனிதா குழந்தை யார் என்பதை ஜூன் மாதத்தில் திரையரங்களில் வருகை தந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோடு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.